வந்து ஸ்கூல் தந்து வந்து பேக் இல்லைன்னு சொல்லிட்டு ஸ்கூலுக்கே போகல. பேக் கொடுத்தாங்க, அதை எடுத்துட்டு போனேன். போற வழியிலே பிரிஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. எஸ்பிபி வணக்கங்கள், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? உங்களெல்லாம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுங்க. பார்த்து ரொம்ப நாட்கள் ஆகிப்போச்சு. இப்போ நாங்களும் கதிரும் சேர்ந்து எங்கே போகிறோம் அப்படின்னா, அந்த பாம்பு கடிச்சு அவங்க அப்பா இறந்து போனாங்களா அந்த குழந்தைங்க, அந்த ஸ்கூலுக்கு போகிறோம். ஸ்கூலுக்கு அவங்க வீட்டுக்கு போகிறோம். அந்த குழந்தைங்களுக்கு ஸ்கூல் ஆரம்பிச்சிருச்சு. அந்த குழந்தைங்களுக்கு ஏதாவது உதவி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு சூழலில் ஸ்கூல் யூனிஃபார்மு, அவங்களுக்கு உள்ளாடைகள்லாம் வாங்கிட்டு நானும் கதிரும் போயிட்டுருக்கோம். பார்த்தீங்கன்னா யூனிஃபார்ம், அந்த பொண்ணுங்க 2 பொண்ணுங்க இருக்குது. அந்த பொண்ணுங்களோட பேரை சொல்லுங்கள் பார்க்கலாம். எந்த ஊர் சொல்லுங்கள்? ஊரை நான் சொல்லிடுறேன். பைத்தம்பாறை. அக்கா தங்கச்சி 2 பேருக்குமே ட்ரெஸ் எடுத்துருக்கோம். 2 யூனிஃபார்முங்க. இங்கே பாருங்க, 2 யூனிஃபார்ம் நல்ல குவாலிட்டியாக எடுத்திருக்கோம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உள்ளாடைகள் எடுத்திருக்கோம். ஒரு டோனர் பண்ணாங்க. அரௌண்டு எவ்வளோ ஆச்சு? 3000. எல்லாமே வந்து 3000 ஆச்சு. என்னென்ன வாங்கியிருக்கணும்னு சொல்கிறோம். இதே மாதிரி நிறையா பெண் குழந்தைங்க இருக்குது. அவங்க அம்மா தான் இருப்பாங்க வீடும். அதே மாதிரி இன்வர்ஸ், அதே மாதிரி உள்ளாடைகளும் அந்த பிள்ளைங்களுக்கு வாங்கியிருக்கோம். இவங்க உள்ளாடைகள் எல்லாமே பிராண்டட் தாங்க வாங்கியிருக்கோம். எல்லாமே பிராண்டட் தான் வாங்கியிருக்கோம். நல்ல குவாலிட்டியான தான் வாங்கியிருக்கோம். அடுத்தது வந்து அவங்களுக்கு வந்து தேவையான நோட்டு புக்கெல்லாம் வாங்கியிருக்கோம். அவங்களுக்கு தேவையான இது மாதிரி எவ்வளோ சூப்பராக கதிர் தான் வாங்கினாங்களா. இங்கே பாருங்க, ஜாமெட்ரிப்பா. இது வந்து இது என்ன ரப்பரா? இது ரப்பருங்க. இது வந்து ஷார்ப்பனருங்க. அதுக்கெல்லாம் இங்கே பாருங்க எவ்வளோ நோட்டு வாங்கியிருக்காங்க. நோட்டு புக்கெல்லாம் நிறைய பொருள் வாங்கியிருக்கோம். கதிர் தான் வாங்கினாப்புல. எல்லாம் சேர்த்து 3000 வந்திருக்குங்க. அப்போ அதுமாதிரி இங்கே பாருங்க, இது என்ன வாங்கியிருக்கோம்? செப்பல் வாங்கிட்டோங்க குழந்தைங்களுக்கு. இப்போ யதார்த்தமாக என்ன சொல்ல வரேன்னா, ஒரு ஃபேமிலியிலேருந்து சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அவர் பேர் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. 2 குழந்தைங்களுக்கு 1500 வந்துச்சு. என்னென்ன வாங்கணும் தம்பி? 3000 ரூபாய்க்கு ட்ரெஸ் 2 செட் எடுத்துருக்கோம். அதில் பேண்ட்டு, சாலு, கோட்டு, அப்புறம் எல்லாமே வந்துடும். அது பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 650 ரூபா வருது ஒரு செட்டு. எங்கள் முசிறியில் தான். முசிறியில். ஓகே. அதுக்கப்புறம் செப்பல் எடுத்தோம். அரௌண்ட் பார்த்தீங்கன்னா அது 150க்கு பக்கம் வருது. 150 வருது ஒரு செப்பல். 2 எடுத்துருக்கோம். ஓகே. அப்புறம் நோட்டு, ரூல்டு, அன்ரூல்டு எல்லாமே கிங் சைஸ் தான். அதுக்கு சின்னது வாங்கலாம். எதுவும் பென்சில் சைஸில் அந்த மாதிரி இருக்கு. கிங் சைஸ் அப்படிலாம் இருக்கா? ஆமாம் சார். நம்ம அந்த எலிமெண்ட்ரி ஸ்கூலுக்கு பார்த்தீங்கன்னா சின்ன நோட்டாக இருக்கும். அந்த இல்லை சிறப்பு அராடி எலிமெண்ட்ரி ஸ்கூலுக்கு படிக்கிற மாதிரி இருந்துச்சு. சின்ன ஸ்கூல் படிக்கிறது, மிடில் ஸ்கூல் படிக்கிற மாதிரி இருந்தால் சின்ன நோட் வாங்கி கொடுப்போம். இப்போ 9th மேலே போயிட்டாங்க அப்படின்றதுனால அவங்களுக்கு பெரிய நோட்டாக தான் தேவைப்படும். அதனால் கிங் சைஸ் நோட்டு அதுதான் வாங்கியிருக்கேன். ரூல்டு, அன்ரோல்டு, கிராஃபு, அந்த வடிவேல் நோட்டு. இது எவ்வளோ நாள் எவ்வளோ நாள் போதுமானதாக இருக்கும் சார்? இது உங்களுக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு 3 மந்த்துக்கு தான். அந்த 3 மந்த்துக்கு 1 டைம் இது மாற்றுவாங்க. சிலபஸ் புக்கு மாறும். முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு ஒரு டைம் கொடுப்பாங்க. ஓகே. இப்போ காலாண்டுக்கு ஒரு புக்கு, அரையாண்டுக்கு ஒரு புக்கு, முழாண்டுக்கு ஒரு புக்கு, 3 புக்கு கொடுத்தாங்க. ஓகே 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 ஓகே. ஸோ ஒவ்வொரு இதுக்கும் அவங்களுக்கு தனித்தனியாக மாறையில சிலபஸ். அப்போ நம்ம அப்போ இந்த 3000 ரூபாங்கிறது நம்ம 3 மாதத்துக்கு ஒரு தடவை திருப்பி நம்ம 3000 செலவு பண்ணணும். அப்போ நான் என்னன்னா, ஒரு குழந்தைக்கு 3000 3 மாதத்துக்கு ஒரு தடவை. ஆமாம் சார். அப்போ மாதம் 1000 ஒரு குழந்தைக்கு சப்போர்ட் தேவைப்படுது. கண்டிப்பாக தேவைப்படுது. அப்போ இப்போ இவர் கொடுத்துருக்காருன்னா, இவர் மாதம் எனக்கு தெரிஞ்சு இந்த டோனர் வந்து கண்டிப்பாக வந்து மாதத்துக்கு 3 மாதத்துக்கு ஒரு தடவை 3000 கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன் இதெல்லாம் நான் பண்ணுறோம் அப்படின்னா, யதார்த்தமாக தம்பி, நான் சின்ன வயசில் இருக்கும்போது வந்து எனக்கு இந்த மாதிரி டொனேஷன் ஹெல்ப் பண்ணாங்க. சரி. என்னோட படிப்புக்கு ஹெல்ப் பண்ணாங்க. சரி. அப்போ நான் என்ன பண்ணேன், சரி நம்மளுக்கு இவ்வளோ தூரம் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது என்னை வந்து படிக்க வச்சாங்க. எனக்கு வந்து அடாப்ஷன் பண்ணாங்க. அடாப்ஷன் அப்படின்னா, இப்போ நான் குழந்தைக்கு எப்படி வாங்கி கொடுப்போம், நான் என் வீட்டில் தான் இருப்பேன். ஆனால் வந்து அவங்க எனக்கு தேவையான சாப்பாடு, எனக்கு தேவையான ட்ரெஸ் எல்லாம் வாங்கி கொடுத்துருவாங்க. அதனால் நான் படித்து இப்படியான ஏதாவது ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு தான் ஒரு இதுவரை நாங்கள் ஒரு 50,000 குழந்தை ஹெல்ப் பண்ணியிருப்போம். எங்கள் வெப்சைட்டை போய் பார்த்தா தெரியும். அப்படி தான் நான் ஹெல்ப் பண்ண ஆரம்பித்தோம். இப்போ நல்லபடியாக போயிட்டுருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா அனுராதா வீட்டுக்கு வந்திருக்கோம். அனுராதா வீடு தான் எதிர்த்தாப்பில் இருக்குது. அவங்க அம்மா வந்து வீட்டை ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க, நாங்கள் வரோம் அப்படின்னு. இவங்க 2 பேரும் பாருங்கள் போயிட்டுருக்குங்க. பரவாயில்ல, டேலண்டாக இருக்குதுங்க பிள்ளைங்க. போகலாமா? வாங்க. இதில் இது யாருக்குன்னா, இது பாருமா, இது உனக்காக இருக்குன்னு பாரு. 2 பேரும் ஒரே சைஸ் தான். பாருங்க, எடுத்து பாருங்க, செக் பண்ணுங்க. எடுத்து உள்ளே இருக்குது, எடுங்க வேகமாக எடுத்து எல்லாத்தையும் காட்டுங்க. எப்படி இருக்கு? யார் போடுவா? பேண்ட் ஓகேவா? 2 பேருக்கு பண்ணிக்கிறீங்களா? ஓகே. இது கதிராங்கங்கள் தான் போயிட்டு வாங்கிட்டு வந்தாங்க. எல்லாத்துக்கும் பாருங்கள், இவங்களுக்கு யூனிஃபார்ம்
வாங்கி கொடுத்துருக்கேன். குவாலிட்டியாக இருக்கா? நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. ஓகே. ஆர்க்ஸ் தேங்க்ஸ் சொல்லுங்க. கொடுத்தவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லுங்க. ஆண்ட்ரோலுக்கு தேங்க்ஸ். ஆண்ட்ரூக்கு தேங்க்ஸ் சொல்லுங்க. ஆண்ட்ரோலுக்கு தேங்க்ஸ். ஆண்ட்ரூ. ஆண்ட்ரூ. ஆண்ட்ரூக்கு தேங்க்யூ. ஆண்ட்ரோக்கு தேங்க்யூ. அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் தேங்க்யூ சொல்லிடுங்க. ஃப்ரெண்ட்ஸுக்கு தேங்க்யூ. அடுத்து வந்து உங்களுக்கு உள்ளாடைகள் வந்து இப்போதைக்கு இந்தாங்க நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. ஆளுக்கு ஒன்று இருக்குது. இது வந்து உங்களோட உள்ளாடைகள் இந்தாங்க. எல்லாமே பிராண்டிங் தான் வாங்கியிருக்கு. ஓகே, ஹாப்பி. ஹாப்பிங்க சார். அது இல்லாமல் உங்களுக்கு தேவையான பேனா வாங்கியிருக்கு உங்களுக்கு. ஓகே. அது இல்லாமல் ரப்பர்லாம் வாங்கியிருக்கு. இது என்னது? ஷார்ப்னர் வாங்கியிருக்கு. இது அது ரப்பர். உங்களுக்கு செருப்பு வாங்கியிருக்கு. என்ன வாங்கியிருக்கு? பாருங்க செருப்பு. ஓகே, வீட்டில் போட்டுக்கோங்கம்மா. ஸ்கூலுக்கு போட்டுக்கோங்க. பின்னாடி நம்ம மாற்றிக்கலாம். இன்னும் 3 மாதம் கழிஞ்சு புதுசு வாங்கிக்கலாம். ஓகே, ஹாப்பி. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? என்ன மாதிரி ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறீங்க? இது என்ன மாதிரி உபயோகமாக உனக்கு இருக்குது? இவ்வளோ பொருட்கள் வந்திருக்கு. என்ன மாதிரி பயனுள்ளதாக இருக்கும்? நிறைய பயணங்களா இருக்கும். நான் வந்து ஸ்கூல் வந்து பேக் இல்லைன்னு சொல்லிட்டு ஸ்கூலுக்கே போகல. அப்புறம் ஒருத்தவங்க பேக் கொடுத்தாங்க. அதை எடுத்துகிட்டு போனேன். போகிற வழியிலே பிரிஞ்சுக்கிட்டு வந்துருச்சு. அது அப்புறம் மறுநாள் வந்துட்டு அதை எடுத்துகிட்டு போயிருக்கேன். எடுத்துகிட்டு போனேன். அப்புறம் நோட் வாங்கிட்டு வர சொன்னாங்க. எங்கள் அம்மாட்ட வந்து கேட்டேன், காசு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதனால் நான் 4 நாளாக ஸ்கூலே போகல. இப்போ வந்து நிறைய நோட் வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்காங்க. நிறைய வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்காங்க. அதனால் நான் நாளைக்கு ஸ்கூல் போகிறேன். அப்புறம் யூனிஃபார்ம் வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்காங்க. லெட்டு, ஸ்கேலு, அல்லபரு, சாஃப்ட்னரு, அல்லபரு, அப்புறம் செப்பல் வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்கேலு. இது சந்தோஷமா இருக்கு. வேலைக்கு போயிட்டு இருக்கேன் பகல்ல. அவங்க அப்பா இருந்தா எல்லாம் வாங்கி கொடுப்பாங்க. 8000 சம்பளம் வாங்குறேன். அது பத்த மாட்டேங்குதுங்க. இது வாங்கினதுக்கு சந்தோஷம். அவங்க அப்பா எல்லாம் வாங்கி கொடுத்தாங்க. வாங்கி கொடுக்க ஆள் இல்லை. நீங்க பார்த்து உதவி செய்யுங்க. பிள்ளைங்களும் நல்லா படிச்சு பாஸ் ஆகி ஒரு வேலைக்கு போகணும். பார்த்து உதவி செய்யுங்க. நன்றி. எங்கள் அம்மா வந்து தாப்பேட்டைக்கு பஞ்சு மில்லுக்கு வேலைக்கு போகிறாங்க. நாங்கள் வந்து ஸ்கூல் படிக்கிறோம். அவங்க வந்து வாங்குகிற சம்பளம் ஒரு நாளைக்கு 200 மாத சம்பளம் தான். அந்த காசு ஒரு நாளைக்கு 8000, 5000 இது மாதிரி வரும். நாங்கள் குழுவு வேறு, எங்களுக்கு ஒரு குழு இருக்குது. 3000 கட்டணும். அந்த குழுவுக்கு நாங்கள் கடை வாங்கிட்டு போய் கட்டுவோம். அப்புறம் திரும்ப அந்த இடத்துல காசு கொடுத்துருவோம். அதனால் எங்கள் வீட்டுக்கு அரிசி வாங்கிடுவோம். அப்புறம் ஜாமான் அந்த காசு சரியாக போயிடும். ஸ்கூலுக்கு நோட்டு இதெல்லாம் வாங்கிட்டு போக முடியாது. அதனால் நாங்கள் எஸ்பிபிடி அவங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவோம். அவங்க வந்து அவங்களுக்கு முடிஞ்ச உதவி எங்களுக்கு வந்து செய்வாங்க. ஸ்கூல் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி எஸ்பிபிடிலேருந்து வந்தாங்க சார்லாம். வந்துட்டு உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டாங்க. நாங்கள் வந்து பேகு, ட்ரெஸ், யூனிஃபார்மு, நோட்டு, பென்சில் இதெல்லாம் வேணும் அப்படி சொல்லியிருந்தோம். இப்போ சார் வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்காங்க. நாங்கள் வந்து பேகு, நோட்டு இதெல்லாம் இல்லாமல் ஸ்கூலுக்கே போகல. நாங்கள் இனிமேல் ஸ்கூலுக்கு போவோம்.